ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா கூப் அப்டேட் வீடியோ தான். ரொம்ப நாளாக புறா வீடியோவே போடல. நடுவில் ஊருக்கு போயிருந்தனால திருவிழா வீடியோவாக போட்டுன்னு இருந்தேன். திருவிழா வீடியோலாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 வீடியோ இருக்குது. ஒன்று இருக்குது, இன்னொன்று திருவிழா வீடியோ இல்லை, இன்னொன்று மாடு வீடியோ இருக்குது. அதை நான் பொறுமையாக போட்டுக்கிறேன். அதனால் சரி கூப் அப்டேட் போட்டுடலான்ட்டு தான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டு இருப்பானுங்க. ஒரு 2 பேர் இல்லை, கொடுத்தாச்சு. மற்றபடி மீதி எல்லாம் இருக்கானுங்க. சரி சாப்பாடு போட்டு சாப்பாடு என்னன்னா அரிசி, கம்பு, கோதுமை. மக்காச்சோளம் வந்து எப்போயாச்சும் தான் போடுவேன். சும்மா ஒரு 4 நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி சும்மா எப்போயாச்சும் எனக்கு தோணுச்சுன்னா போடுவேன். மற்றபடி டிஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை, கம்பு தான். அரிசி நிறைய இருக்கும், கோதுமை, கம்பு அப்பப்போ கொஞ்சோண்டு. ரேஷியோ வைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்கிறேன். சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை யாருனாச்சும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூப் அப்டேட்டு உள்ளே போகலாம். கூப் அப்டேட்டு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதுக்கு முன்னே அப்படி தான் இருக்கும், இப்பயும் அப்படி தான். ஏன்னா மழை வந்துச்சுல, நான் கூட வீடியோ போட்டிருப்பேன். மழையில் எல்லாமே ஸ்பாயிலாக போயிடுச்சு. மழைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா 2 ஜோடி முட்டை வச்சுருந்தது. அந்த மழையில் அந்த 2 ஜோடி முட்டையுமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. யார் முட்டை வச்சுருந்தாங்கன்னா, நம்ம கர்ணன் இருக்கான்ல, இவனும் அவங்க 2 பேரும் முட்டை வச்சுருந்தாங்க. முட்டை வச்சு 10 நாள் மேலே இருந்துச்சு. பொறிக்கிற ஸ்டேஜில் அது வீணாக போச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொண்டையோட ஃபஸ்ட்டு செட் இருக்குல்ல, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டும் இந்த இவங்களும் முட்டை வச்சுருந்தாங்க. இவங்க முட்டையும் வீணாக போச்சு. அந்த வீடியோவிலே முட்டையெல்லாம் தூக்கி போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ யார் முட்டை வச்சுருக்கா என்ன ஏதுன்றதை பார்ப்போம். பொட்டிலாம் பாருங்கள், எடுத்து வெளில வச்சிட்டேன். இந்த சைடு இருந்தது, இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளீன் அப்படியே வைக்கலை. நம்ம கொண்டை முட்டை வச்சுட்டான். கொண்டை முட்டை வச்சு 10 நாள் கிட்டே இருக்கும். அவர் முட்டை வச்சிட்டாரு. அடுத்து இங்கே ஒரு டப்பியில் 2 முட்டை இருக்கும். அது யாருன்னா மறுபடியும் அதே கர்ணை தான். நான் சொல்லியிருந்தால ஃபஸ்ட்டு செட்டு முட்டை மழையில் நனைஞ்சி வீணாக போச்சுன்ட்டு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 நாள் முன்னே மறுபடியும் முட்டை வச்சு இப்போ 2 முட்டையும் வச்சுட்டாங்க. அடுத்தடுத்து முட்டை வச்சுனேங்கிறாங்க. பாவம் ஃபீமேல் தான் டல்லாகிடுச்சு. மழைனால் வேஸ்ட்டாக போச்சு. இவங்களுக்கு தான் ராசியே இல்லை. ஃபஸ்ட்டு செட்டு முட்டை வைக்கும் போதும் மழையில் வீணாக போச்சா, செகண்ட் செட்டு முட்டை வச்சது இப்போ மழையில் வீணாக போச்சு. அது என்ன நேரம் தெரில அவங்களுக்கு. அதனால தான் இப்போ அந்த பொட்டி எடுத்துட்டேன். வேறு எதெல்லாம் போய் வைக்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்டேட்டு வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கரணை எடுத்துன்னு போய் போட்டதுனால அதுவும் முட்டை வச்சிருச்சு. அவங்களும் முட்டை வச்சு ஒரு 10 நாள் ஆகுது. வரைக்கும் முட்டையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 ஜோடி. அதில் 2 ஜோடி வந்து 10 நாள் ஆகுது முட்டை வச்சுட்டு. இவன் இப்போ தான் வச்சாங்க, அதனால் 3 ஜோடி. மற்றபடி நம்மக்கிட்ட அடுத்து இவங்க இருக்காங்களே, இந்த இவனும் அவளும் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே. கர்ணை விடைங்களா இருந்தாலும் இப்போ அடல்ட் ஆகிட்டாங்க. தீனிலாம் ஊட்டுறாங்க, மெதிலாம் வாங்குறாங்க. ஆனால் இன்னும் முட்டை வைக்கலை. குச்சி பொறுக்குறாங்க, வச்சுருவாங்க இன்னும் ஒரு 10 நாளில். அடுத்து ஃபேன்டெயில் சும்மா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவனோட பேர் நான் மிஸ் ஆகிடுச்சின்னு போட்டிருந்தேன்னா போடலையா, போட்டிருக்க மாட்டேன். இன்ஸ்டாவில் மட்டும் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். இவனுக்கு நம்ம ஒரு பேர் போட்டு வச்சுருந்தோம், ஒரு சாக்லேட் வடை. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், அது மிஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா ஹைட் ஏறி பறந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே காற்றா போயிடுச்சு, வரவே இல்லை. எல்லோரும் இறங்கிட்டக்கப்புறம் அது ஏறிச்சு பாருங்கள், அப்படியே காற்றா போயிடுச்சு, வரல. கஷ்டமாக தான் இருந்தது. வேறு என்ன பண்ணுறது, வரும் தான் நம்பிக்கையாக இருந்துச்சு. கடைசியில்
அதனால் என்ன ஆகிட்டான், தலைவன் வந்து சப்ஜா கூட சேர்ந்துட்டான். இப்போ அவங்க 2 பேரும் தான் பேராக இருக்காங்க. சப்ஜா முட்டை வைக்குமோ முட்டை வைக்காத கொடுத்துடலான்னு தான் பார்த்தேன். கடைசியில் இப்போ அந்த ஃபீமேல் தொலைஞ்சிடுச்சு. இன்னும் முட்டை வைப்பாங்களா முட்டை வைக்கலான்னு தெரியல. எப்பயும் போல் மெதி வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏதோ பண்ணி போட்டோன்னு விட்டேன் நானும். ஏன்னா மழையில் ரொம்ப கடுப்பாகி போச்சா. அதுக்கப்புறம் புறா மிஸ் ஆனதெல்லாம் ஓவர் டென்ஷன் ஆகி போச்சு. எப்படின்னா போங்க, வந்தால் வாங்க, வராட்டி போங்க, முட்டை வச்சா வைங்க, வைக்காட்டி போங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. கூண்டு இந்த தார்ப்பா போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒழுவில் உள்ள அது வரைக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. தார்ப்பா புது தார்ப்பா பாருங்கள், தண்ணி நின்று அப்படியே கலர் மாறி சாயம் போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு. இவங்களுக்கு தான் ராசியே இல்லை பாவம். இது வரைக்கும் 2 செட்டு முட்டை வச்சாங்க. 2 செட்டுமே மயில் நெஞ்சு வீணாக போச்சு. அடுத்த செட்டாச்சு உங்களுக்கு வருதான்னு பார்ப்போம். வேறு என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குயினு கீழே தான் இருக்கா, கர்ணை அந்த ஒரு பேர் கீழே தான் இருக்குது. மீதி இருக்கிற புறாலாம் இது தான். ஃபேண்டெயிலுங்க 2 சும்மா தான் இருக்குது. இந்த ஒயிட் ஃபேண்டெயில் இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக வெளியே வருது. மழையில் ஒரே கலர்லாம் போயிட்டு கேவலமாக இருந்துட்டு இப்போ தான் வருது. இப்போதைக்கு 3 செட்டு முட்டையில் இருக்குது. அதுதான் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பொரிக்குமா பொரிக்காதா என்ன ஏதுன்றது பார்த்தா தான் தெரியும். சப்ஜா முட்டை வைக்குமா வைக்காதான்றது பார்த்தா தெரியும். விடை பாருங்கள் நல்லா வளர்ந்துடுச்சு. அந்த விடையும் வளர்ந்துடுச்சு. இன்னொரு விடை எங்கே அதுவும் வளர்ந்துடுச்சு. அதுக்கு அந்த காயெல்லாம் சரியாயிடுச்சு. இன்னும் முடி வளரல. வளர்ந்தால் அதுவும் லுக்காக இருக்கும். சரி, அவள் தான் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிற கர்ம வீடியோவும் குயினையும் நான் இந்த வீடியோ கிளிப்போட ஆட் பண்ணுறேன். அவங்க முழு முட்டை வச்சுட்டு அவங்க கீழே தான் இருக்காங்க. மற்றபடி நமக்கு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அந்த புறா தொலைஞ்சது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதனால அது தொலைஞ்சி போச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? வரும்னு பார்த்தா கட்சியில் வரல. இருக்கிறத காப்பாற்ற வேண்டியது தான். சரி, நான் அந்த கிளிப் லாஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் சொன்ன நாளத்தில் எதனா ஒன்று கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்று லைக்கு, இல்லை கமெண்ட்டு, இல்லை ஷேரு, இல்லை சப்ஸ்கிரைப். அதை சொன்னேன். எதனா ஒன்று பண்ணுங்க.